நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். சார் நமஸ்காரம். நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா சார்? அரசியல் பேசு நிகழ்ச்சி என்றாலே நான் பல வீடியோக்களை பார்த்தேன். என்னுடைய அருமை நண்பர் மணியுடன் வீடியோ பார்த்தேன். தாங்கள் சீமானுடன் எடுத்த வீடியோ பார்த்தேன். பரபரப்பாக இருந்தது. தங்களுடைய இளமைக்கு துடிப்புக்கெல்லாம் பாராட்டுதல்கள். வாழ்க வள்ளுவம், வாழ்க ராபின்சன். சார், தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று மசோதா தோல்வி அடைஞ்சதை கொண்டாடினார், பட்டாசு வெடிச்சு. கிட்டத்தட்ட திமுகவுக்கான வெற்றி இதிலிருந்தே தொடங்கிருச்சுன்னு சொல்றாரு. எப்படி எடுத்துக்கலாம்? திமுகவிற்கு கிடைத்த மாபெரும் தோல்வியாகத்தான் பார்க்கிறோம். காரணம் என்னென்று கேட்டால், அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் இன்று சொல்லியிருக்கிறார், 20 சீட்டை நம்ம கோட்டை விட்டுட்டோம்னு. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் என்ன பயம் கேட்டியான ராபின்சன், 850 சீட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க பார்லிமெண்ட்ல. இவங்களுக்கு 425 சீட் வராது. ஏன்னா 2-3 இடத்துல தான் ஸ்டேட்ல தான் இருக்காங்க காங்கிரஸ். பிளஸ் தமிழ்நாட்டிலேருந்து பாருங்க, 40 சீட் 60 சீட் ஆகும். 60 சீட்ல டிஎம்கே நிறைய வெற்றி பெற்றாலும் அந்த அளவுக்கு இருக்காது. 425 மிடில் மார்க் டச் பண்ற மாதிரி காங்கிரஸ் எல்லாம் பண்ண முடியாது. அந்த பயம்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதை இன்று பிரதமர் கோயம்புத்தூரில் பேசுவார். காரணம், இன்னும் ஒரு 2 மணி நேரத்தை நாம் எல்லாம் சனிக்கிழமை 3 மணிக்கு இதை ரெக்கார்ட் பண்றோம். 3:30 மணிக்கு ஈவினிங் பிரைம் மினிஸ்டர் பேச இருக்கிறார். நாளைக்கு கல்கட்டாவில் பேச இருக்கிறார். இன்று மாலை 8:30 மணிக்கு தேசத்திற்கு ஒரு பேச போகிறார். இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் ஒரு விமென்ஸ் ரிசர்வேஷன் பில்லை எதுக்குறதுன்னு சொல்லிட்டாங்க. போதாத குறைக்கு எல்லா ஸ்டேட் அசம்பிளியை கூப்பிட்டுட்டு, பிஜேபி எங்கெங்க ஆட்சியில் இருக்குதோ அங்கெல்லாம் கூப்பிட்டு ஸ்பெஷல் செஷன் வச்சு, நம்ம விமென்ஸ் ரிசர்வேஷன் பில்லை நம்ம ஏன் மத்திய பாஜக கொண்டு வந்த போது காங்கிரஸ் எதிர்த்துன்னு சொல்லியிருக்காரு பிரைம் மினிஸ்டர். அதெல்லாம் கூட பெரிய பேச்சு பொருளாகும். இது 2029 தேர்தலுக்கு முந்தையாக இருந்தாலும் காங்கிரஸ் ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்க, டிஎம்கே மாதிரி. இதே டிஎம்கே நம்ம அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய அமைச்சரவையில் இருந்தபோது முரசொலி மாறினவர்கள் விமென்ஸ் ரிசர்வேஷன் பில்லை பத்தி கேட்டிருந்தாங்க. அப்போ எஸ்னாங்க. யூபிஏ ரிஜிம்ல வந்தபோது ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ ஏன் போட மாட்டேங்கிறாங்க தெரியுமோ? விமென்ஸ் ரிசர்வேஷன் பில்லும் அந்த சட்ட டீலிமிட்டேஷன் பில்லும் ஒண்ணுங்க. அந்த டீலிமிட்டேஷன் பில்லு சென்சஸ் வந்தாதான் வரணுங்கிறது அவசியம் கிடையாது. காரணம், 2001 அடல் பிஹாரி வாஜ்பாய் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு கொடுத்த வாக்குறுதி, 25 வருடம் நான் இந்த டீலிமிட்டேஷனை போஸ்ட்போன் பண்றேன்னாரு. அப்போ 2001 25 பண்ணி 2026 தானே. அதுதான் நரேந்திர மோடி இப்ப செய்யறாரு. அது திமுகவிற்கு ஆதரவாக தானே செய்யறாரு. இந்த 25 வருஷம் வந்ததுங்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுகவுடைய அழுத்தத்தால் தான் வந்தது. அது அப்ப முரசொலி மாறன் சொன்னாரு இல்ல, டிஆர் பாலு சொன்னார் இல்ல, டிஆர் பாலு பார்லிமெண்ட்ல பேசினார். அப்ப நான் இருந்தேங்க அப்போ 2001. இப்ப இந்த நாள் வாபஸ் வாங்குறாங்க. இந்த பாயிண்ட் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க தமிழ் தொலைக்காட்சியில. திமுக தமிழ்நாட்டுக்கு செய்த பச்சை துரோகம் தான் நான் சொல்றேங்க. ஏன்னா உங்களுக்கு 20 சீட் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுங்க. எங்க கோட்டை விட்டீங்க? பயமா? ஏடிஎம்கே ஜெயிச்சிடும், விஜய் ஜெயிச்சிருவாரு, சீமான் ஜெயிச்சிருவாரு, பாஜக வந்துடும் பயமா? திமுக ஏற்கனவே இந்த வாட்டி தோத்து போட போகுது, இன்னும் தோல்வியிடும். அதுக்கு மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு அசம்பிளியினுடைய நம்பரும் இன்க்ரீஸ் ஆகும். 400 கிட்டத்தட்ட போயிடும். அப்போ உதயநிதி ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஆகுது கஷ்டம். அதுதான் அங்க விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப நம்ம மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஒரே ஒரு மனசுல என்னன்னா, நம்ம 5 வருஷம் சீஃப் மினிஸ்டர் இருந்தாச்சு, எங்க அப்பா 10-15 வருஷம் இருந்துட்டாரு, மகன் உதயநிதி இருக்கட்டுமேன்னு பாப்பறோம். அவர் ஒருவேளை இன்ப நிதி அதுக்குள்ளேயும் ஓட்டு போட்டுட்டான்னு வச்சுங்க, இன்ப நிதியை துணை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க. 2031 இன்ப நிதியை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க. சொல்றதுக்கு இல்லை, அந்த பயம்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே சார், ஆனால் லாஜிக்கலாக பல ஸ்டேட்மெண்ட்ஸை திமுக தரப்புல இருந்து வைக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சார்? ஏன்னா இங்கே இருக்கிற தென்னகத்தினுடைய உரிமை பாதிக்கப்படும். ஏதாவது ஒரு மசோதா கொண்டு வந்தாலும் தென்னகம் சார்பாக அது எதிர்த்து வாக்களித்தாலும் அது சாத்தியமாகாது அப்படின்னு லாஜிக்கலாக பல ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க சார். சரி, வைக்கிறாங்க. இப்போ
ஒரு ஒரு தமிழ்நாட்டுல பெரிய தொகுதியா இருக்கணும்னா ஒரு தொகுதி இருக்குங்க, 12 லட்சம் ஓட்டு. சின்ன தொகுதியா எடுத்துட்டீங்கன்னா 3.5 லட்சம் ஓட்டு. 12 லட்சத்துக்கும் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ், 3த்துக்கும் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா? அவங்க டீலிமிட்டேஷன் சொல்றாங்க. ஜனத்தொகை பெருக பெருக கண்டிப்பாக இந்த பாராளுமன்றத்தினுடைய ரெப்ரஸன்டேஷன் பெருகணும்னு பாக்குறாங்க. திமுக சரி அந்த 533 பண்ணு எல்லாத்தையுமே, நான் 533 எல்லாம் பண்ணிடு, நம்ம வந்து எக்ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இவங்க குடும்பம் வளராது பாருங்க, அதான் வேற ஒண்ணும் கிடையாது. இவங்க திமுக சொல்ற சால்ஜாப்பெல்லாம் சும்மா அவர் எரிக்கிறாருங்களே, அது சட்டத்தை, அம்பேத்கர் கொடுத்த சட்டத்தை எரிக்கிறதுக்கு ஈக்குவலுங்க. அது எதுக்குங்க அவர் எரிக்கிறாரு? சார் அவர் சட்டத்தை எரிக்கல, சட்ட திருத்தத்தை தான் இது எரிச்சாரு. எதுவா இருந்தாலும் என்ன சட்டம்னு இருக்குதா இல்ல? நீங்க சட்டத்தை எரிச்சான்னு ஒண்ணு சொக்காய வேண்டி எடுத்தீங்கன்னா செத்து போடாது இருப்பீங்களா நீங்க? உங்களை அந்த சொக்கா ஷர்ட் கூட உங்க பாடி அஃபெக்ட் பண்ண இல்லை, உங்க ஸ்கின் அஃபெக்ட் பண்ண இல்லை. ஒன்றும் வேணாம், நான் ஷர்ட்டை கொளுத்துறேன்னு சொல்லிட்டு பண்ண பைத்தியக்காரத்தனம் நம்ம பண்றது. நான் ஷர்ட் வண்டி கொளுத்தின்னு பாடி அப்படியே இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான சட்டம், அதனால எதிர்க்கிறேன், எரிக்கிறேன். இதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்திற்கு 3 லட்சம் தமிழ் குடும்பம், ஈழத் தமிழர்கள் செத்து போன போது என்ன பண்ணிட்டாரு? அப்பவே தமிழ்நாடு இது போகலையா? அப்போ காங்கிரஸ் தானே இருந்தது. அப்போ சட்டத்தை எரிக்கிறாங்க. இப்போ இலங்கையில பண்ண சொல்லுங்களேன், போராட்டம் பண்ணாங்க சார். சார் திமுக சார்பா போராட்டம் பண்ணாங்க சார். கருணாநிதி அவர்களும் போராட்டம் பண்ணாங்க. பொட்டலமாயினந்தாங்க. இவர் நரேந்திர மோடி போன மாதிரி மு.க. ஸ்டாலின் போயிருக்காங்க, கருணாநிதி போயிருக்காங்க. அவர் தானே சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு. எதுக்கு தன் பொண்ணையும் மாப்பிள்ளையும் அனுப்பிச்சு வச்சாரு? எங்க தமிழ்நாட்டினுடைய 3 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க சார். அதுல என்னுடைய ஆப்த நண்பர்கள், ஒரு பத்திரிகை நிருபரோடு செத்து போயிட்டார் சார். தினமணியினுடைய பத்திரிகை நிருபர் ஜாஃப்னால இருந்தவர். அப்பேற்பட்ட குடும்பத்தை கொளுத்தினாங்க. அப்ப இவருக்கு என்ன பண்ணியிருந்தாரு மு.க. ஸ்டாலின்? என்னங்க இது ஹிந்தியில சொல்லுவாங்க டைம் ஃபிஷ் அப்படின்னு. அப்ப இவர் என்ன இது பண்ணி டைம் இருந்தாரா? என்னங்க பேசுறாங்க? இல்ல, தலையில தொங்கிட்டு இருந்த கத்தி கழுத்து வரைக்கும் வந்துருச்சு, இதுக்கு மேல விட மாட்டோம், பழைய திமுகவை பார்ப்பீங்க. இப்போ அந்த தொங்கி இந்த கட்சி இப்போ வந்து புது நரேந்திர மோடி, அது சொல்லணும் மு.க. ஸ்டாலினுக்கு. எதுக்கா எடப்பாடி பழனிசாமி சரி, சீமானும் சரி, விஜயும் சரி சொல்றாங்களே, காலில் விழுந்துட்டீங்க, கருப்பு கொடி காமிக்கிறீங்க, மத்த நாள் வெள்ளை பலூன் விடுறீங்களே, ஏன் காலில் போய் சரணாகதி அடைஞ்சு கேட்கறாங்கல்ல, அதுக்கு என்ன பதில் சொல்லப்படுறாரு? இப்ப 1965 திமுகன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஹிந்தி எதிர்ப்பு இந்த தேஜஸ்வி யாதவோட எங்க இன்னைக்கு கூப்பிட்டு வச்சிருக்கிறாரு? வட இந்தியான்னு எதுக்காக ராகுல் காந்தி கூப்பிடுறாரு? ராகுல் காந்தி இன்னைக்கு சென்னைக்கு வந்திருந்த போது மு.க. ஸ்டாலின் பேரே சொல்லவே இல்லை, திமுக பேர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதுல இருந்து அவங்களுக்கு வந்து அவர் ராகுல் காந்தி தேர்தல் முடிஞ்சிட்ட அப்புறம் விஜயோட போயிடுவார், பார்த்துட்டே இருங்க. ஆக மொத்தம் காங்கிரஸ் ஒண்ணு இல்லைங்க. நேத்தி ட்வீட் பண்றாரு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர், மை டியர் பிரதர் ராகுல் காந்தின்னு. பிறந்த நாளைக்கு அவங்கள பிரதர்னு சொல்லல, இப்ப போய் அவங்களுக்கு வந்து வான்னு சொல்லி விடுறாரு. எதுக்காக? இப்ப அவருக்கு ராகுல் காந்தி தேவை, அதனால போய் மேல விடுறானுவ. இதே காங்கிரஸ் நீ வெளில போகும் கெட் அவுட் சொன்னாரா இல்லையா ஸ்டாலின்? வச்சுன்னா வச்சுக்கோ, இல்லைன்னா 61 சீட்ல தர முடியாது, கொடுத்தா 28 இல்லைன்னு போயிட்டே இருந்தாரு. 28 கொடுத்து வாங்கி வந்தாங்க மானம் கட்டவங்க. எதுக்கு? இது நடுவுல சொல்றாரு செல்வ பெருந்தகை, தேர்தல் முடிந்தவுடன் நான் ராஜினாமா செய்து விடுவேன்னுட்டு. ஜோதிமணி சொல்றாங்க பணத்தை வாங்கினேன்னுட்டு. இப்ப ஏற்பட்ட லட்சணத்தை நீங்க வச்சிருக்கீங்க. 850 சீட்டு பார்லிமெண்ட் சீட்டு வசந்ததுன்னா காங்கிரஸ்காரன் நல்ல பணம் வாங்குவாங்க, திமுக வாங்குவாங்க. 20 சீட்டு எங்க கோட்டை வெட்டி, அதுக்கு என்ன பதில் சொல்லப்படுறாங்க சீஃப் மினிஸ்டர்? தமிழ்நாட்டுக்கு நல்ல 17 வருஷத்துக்கு என்ன பண்ணாங்க? 17 வருஷம் மந்திரி சபையில் இருந்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, வாஜ்பாயோட, பிபி சிங்கோட, தேவகவுடாவோட. எந்த மன்மோகன் சிங் கவர்மெண்ட் தான் இல்லைங்க, மீது எல்லாம் சாரி நரேந்திர மோடி கவர்மெண்ட்ல திமுக அவ்வளவு ஆட்சி அனுபவிச்சாங்களே. இவங்க என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு? கத்தி மேல எங்க சொந்திருந்தது? தலையில இருந்தா மூஞ்சில இருந்ததா? என்ன பேசுறாரு இவரு? அவர் நிஜமாவே நான் சொல்றேன், சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு மரியாதை உண்டு. அவர் வந்து நீண்ட நாள் அரசியல் இருக்கிறவர். இப்ப தடம் புரண்டு விட்டு பேசுறாரோ என்ற எண்ணம் எனக்கு வருதுங்க. ஏன் தெரியுமோ? ரொம்ப கட்ட வார்த்தையெல்லாம் பேசுறாங்க. அது ஒரு மோடின்னா அவளுக்கு எது இழப்புமா? இல்ல எடப்பாடின்னா அவளை இழப்புமா? அவங்கள்ட்ட ஏன் சேர்த்து வச்சிருக்கீங்க நீங்க? எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்த்து இருக்கவும் தானே திமுக அமைச்சர்கள், இது கூட்டணி அமைச்சர்கள் தானே. அது திமுகல 29 மினிஸ்டர்ல 12 பேர் ஏடிஎம்கேல வந்தவனுவ. நீங்க கட்சி வாழறது உங்களுக்கு. இவர் போய் தொங்கிட்டு தான் வயிற்று மட்டும் போச்சு, கால் மட்டும் போச்சு, கதை விட்டுட்டு இருக்காரு. எரிக்கிறாரு. எதை எரிக்கிறது? நாளைக்கு இவங்க சொன்னது என்ன?
வாக்குறுதியை கொடுத்தாரு. எரிச்சு திமுக பிஜேபியோ இல்லை ஏடிஎம்கோ எரிச்சா எவ்வளோ கோவம் வரும் அவருக்கு. நேற்று ஒரு பொம்பளை, வயசான பொம்பளை தள்ளி விடுறாரு, வீடியோவில் பார்க்குறேன். அதை விட மானம் என்ன கவனம் இல்லைங்க. ஒரு சீஃப் மினிஸ்டர் போய் அவர் தள்ளாரி நடக்கிறாரு பாவம். எதுக்கு தான் இப்படி ஓட விடுறாங்களே தெரியல. மார்னிங் வாக்கா இல்லை கேன்வஸ் பண்றாரா தெரியல. ஓகே சார், என்னதான் சொன்னாலும் அந்த மசோதாவை தோல்வி அடைய வைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது திமுகவும் ஸ்டாலின் அவர்களும் தான் அப்படின்னு தேசிய அளவில் பேசுறாங்க. அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் சொல்லாம தவிர வட இந்தியாவில் இதை ஸ்பாயில் பண்ணது காங்கிரஸ் தான் சொல்ல போறாரு. பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு ராத்திரி பேச போறாரு, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பேச போறாரு. நீங்க அது பேசிட்டு கேளுங்க. ஓகே சார், இதுல இன்னொரு வட இந்திய அரசியல் ஒண்ணு வட இந்தியா வாண்டாங்கிறாரு. எதுக்குங்க தேஜஸ்வி அதை பக்கத்துல வச்சுக்கிறாரு? எதுக்கு தேஜஸ்வி அது அந்த ஹிந்தி பேசுற இடத்துல ஹிந்தியில பேச வைக்கணுமா? அப்ப ஹிந்தி ஒழுகையா ஹிந்தி வாழ்கவா? சார், ஹிந்தி ஒழுகின்னு அவங்க சொல்ல சார், வட இந்தியாவை வந்து அவங்க வெறுக்கல சார், அந்த ஆதிக்கத்தை தான் சார் வெறுக்கிறேன்னு சொல்றாரு முதல்வர். அப்ப தென்னிந்தியா ஆதிக்கம் இருக்குது. அப்போ உங்களுக்கு தென்னிந்தியாவும் சொல்றாங்கல்ல வட இந்தியா ஆதிக்கம். எங்க நீங்க நோட்டு அடிச்சு பணம், நீ தமிழ்நாட்டுக்கு நோட்டு அடிப்பீங்களா வச்சுட்டு? இல்ல, தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறாங்க, 20 அதிகமாக்குறாங்க, 20 அதிகமாக்குறாங்க. பார்லிமெண்ட்ல அசம்பிளில 120 அதிகமா போகுது. எங்க உங்ககிட்ட 120 கேண்டிடேட் இல்லைங்க சார் திமுகல. தமிழ்நாடு அரசவை இப்ப 234 இருக்குது தம்பி. அதை வந்து 450 ஆக்குறாரு. 50% இன்க்ரீஸ் பண்றாரு. ஒரு கனிமொழிக்கு உங்களுக்கு கனிமொழி இல்லை. அது தவிர ராஜ்யசபால அந்த என்பி சோமனுடைய டாக்டர் இருந்தாங்க, அந்த கனிமொழி ராஜ்யசபால. அவங்களுக்கு எங்க சீட் தரல? இவ்வளவு விமன் ரிசர்வேஷன் பண்றேங்கிறாங்களே. 2 சீட் கிடைச்சி 2 இவங்களுக்கு கொடுத்துட்டாங்களே. எப்படிங்க திருச்சி சிவாவுன்னு கான்ஸ்டன்ட் ஒரு பொம்னாடி கொடுக்க கூடாது ஒரு லேடி எம்பிக்கு? என்னங்க இது? அதுதான் சொல்றாரு நரேந்திர மோடி. பெண்களுடைய ஒரு ஆதிக்கம் வேண்டும். 50% இருக்காங்க சார் தமிழ்நாட்டு ஓட்டர்ஸ் வந்து 51% ராபின்சன் பெண்கள் வாக்கு. சார், பெண்கள் ரிசர்வேஷன் வந்து திமுகவுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணுமா சார்? பெண் உரிமை பேசி வந்த இயக்கம் சார். அதனால என்ன இருக்கு? அதனால என்ன இருக்கு? இப்ப ஏன் தோத்து போனாங்க நடுவில்? ஆர்கே நகர்ல டிடி தினகரன் ஏன் தோத்து போனாரு? இன்னைக்கு தமிழ் பேசுறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க சார். திமுக தமிழ் அந்த காலம், நான் சின்னவனா இருந்துச்சு வந்த காலம். இப்பதான் நிறைய பேர் வந்துட்டாங்க, பரிச்சை பேசுறவங்களாம் வந்துட்டாங்க நிறைய பேர். இப்ப தமிழ் எவங்க ஒன்னே ஒண்ணு கேட்கறங்க ராபின்சன், தமிழ் யார் சார் பேசுறான்? உங்க பிடிஆர் தரணியல் தியாகராஜனுக்கு தமிழ் பேச வருதா? பெங்கிறாரு பார்லிமெண்ட் அசம்பிளியில பட்ஜெட் படிக்க முடியல, இங்கிலீஷ்ல பேசுறானுவ. இன்னைக்கு நான் கேட்கிற ஒன்னே ஒண்ணு, இன்னைக்கு தேதியில எனக்கு தெரிஞ்ச மட்டும் சில தமிழ்காரர்கள், தமிழறி மணி நல்லா தமிழ் பேசுறாங்க, அவர் இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்றதே கிடையாதுங்க. மீதி எந்த திமுக ஒரு திராவிட கல்ச்சருங்கிறாங்க, பேண்ட் போட்டு வர்றாங்க சார், டிஷர்ட் போட்டு வர்றாரு சார். அது சார் அதுவா கல்ச்சர்? அதுக்கு நம்ம சிதம்பரத்தை பாராட்டணும். எங்க வந்தாலும் வேஷ்டியோட வர்றாரு. சீமான பாத்தீங்கன்னா தமிழ் நல்ல தமிழ்ல பேசுறாரு, ஆங்கிலம் கலக்காத தமிழ். தமிழ்கா பாடுபட்டங்கிறது ஒண்ணு தப்புங்க, அதெல்லாம் போய் இல்ல சார். பெண் உரிமை பேசி வந்த இயக்கம் இன்னைக்கு வந்து பெண்களுக்கான 33% எதிர்க்கிறாங்கன்னு சொல்றத எப்படி ஏத்துக்க முடியும்னு கேக்குறேன் சார். உண்மைதான், அவர் கேட்கறதுல உண்மை. அதே பெண் உரிமையை பார்க்க வந்த மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, ஒரே ஒரு கேள்வி, அந்த பெண் இணக்கத்திற்கு ஏன் விதவைகளாக்கினீர்கள்? 60,000 பேரை சாராயத்தை கொடுத்துட்டு, போதைப் பொருளை கொடுத்துட்டு. அப்ப பெண் வரலையா? அப்போ கத்தி தொங்கலை அவங்க மூஞ்சில? என்னங்க பேசுறாரு? இன்னைக்கு ட்ரக் அபியூஸ்னா தமிழ்நாட்டில் பெண்களை கொலை பண்ணது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். கணவனுக்கும் சண்டை மூட்டி விட்டாங்க. அதை தான் நிறுத்தணும்னு பாக்குறாரு ஸ்டாலின். நரேந்திர மோடி ஸ்டாலினுக்கு எதிர்த்து பேசுறாங்களேனோ. தமிழ்நாட்டில் இன்று அதான் ஆர்.என். ரவி சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 22,000 கொலைகள் இந்த 5 வருஷத்துல. எதனால? போதைப் பொருள்னால. 6,000 விதவைகள், அது விடோஸ், கணவன் செத்து போறான் போதைனால, மருந்துனால, ட்ரக்குனால. அதெல்லாம் தாக்கடிக்க முடியல. மு.க. ஸ்டாலின் பேசுறாருங்களே, திராணி இருந்தா அப்படிலாம் சொல்றாரு, முதுகெலும்பு தான் பண்ணான்ட்டு. அதுக்கு என்ன பண்ண போறாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை வேடம் போடுகிறது. அதை பாருங்க, கருப்பு சட்டை போட்டு வந்தாங்க நேற்று எல்லாரும். அதே திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் மாண்புமிகு மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் முன்னாடி கருப்பு சட்டை போட்டு வந்தாரு. அதிமுக காரனெல்லாம் தூக்கி அடிக்கிறாரு அப்பா ஸ்பீக்கர். இவங்க நரேந்திர மோடி எதுக்கு முன்னே போட்டு வரலாமா கருப்பு சட்டை போட்டு என்ன லாபத்தை பண்ணாங்க சொல்லுங்களேன் சார். ஒரு எதிர்ப்புணர்வை தெரிவிக்கிறாங்க சார். அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ்காரங்க ஏன் போட்டுக்கல? திமுக எம்பி ஏன் போட்டாங்க?
அதை தவிர ராகுல் காந்தி சொன்னாரு, அந்த வைத்தியலிங்கம்னுட்டு பாண்டிச்சேரி முன்னாள் சீஃப் மினிஸ்டர், அவர் கருப்பு சட்டை போடுறார், ரிமூவ் இட் டோன்ட் வேர் பிளாக் ஷர்ட்னு சொன்னாரு. நான் பார்த்துருந்தேன் கண்ணால். அவர் நடந்தது போய் வெள்ளை ஷர்ட் போட்டு வந்தார். தமிழ்நாடு காங்கிரஸ்காரங்க ஏன் கருப்பு சட்டை போட்டுக்கல? திமுகக்கு எதிர்க்க இருக்காங்களா அவங்க? திமுக தான் இந்த விவகாரத்துல காங்கிரஸை விட அதிகமா போராடுது, காங்கிரஸை விட அதிகமா இந்த இடத்துல எதிர்ப்பை காட்டுது. அதுக்கு ஸ்டாலினுடைய பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க தான் பண்ணுங்கிறாங்களே. இப்போ இன்னைக்கு ஒரு பெரிய 20 சீட் பார்லிமெண்ட்லயும் 120 சீட் அசம்பிளியில கோட்டை விட்டாரு, அது ஸ்டாலின் தான் காரணமா? அது சொல்லுங்களேன். அப்ப காங்கிரஸ் எங்க பிளாக் ஷர்ட் போட்டுக்கல? எங்க ராகுல் காந்தி பிளாக் ஷர்ட் போட்டுக்கல? ஏமா இந்த பிரியங்கா காந்தி பிளாக் சாரி போட்டுக்கல? அவங்களுக்கு தெரியாதா? என்னமோ சொல்ற. அவர் ராகுல் காந்தி அது பிடிக்கவே இல்லை தெரியுமா உங்களுக்கு? நான் பார்லிமெண்ட்டை கண்ணால் காத்தேன், பாதால கேட்டேன், ரிமூவ் இட் அப்படின்னாரு. அவ்வளவு கோபம் ஸ்டாலின் மேல. பேசுறாங்க, கத்தி தொங்கி இருக்குதான் கத்தி. அது திமுக காங்கிரஸோட பிரிஞ்சாச்சுங்க. அவங்க எல்லாம் நீங்க பார்த்துட்டே இருங்க, எப்படி அடல் பிகாரி வாஜ்பாய் முரசொலி மாறனுடைய சபை ஊர்வலத்திற்கு வந்து அந்த முரசொலி மாறனுடைய தகனமாக மொத்த நாள் பிளேன்ல ஏறி டெல்லிக்கு வந்தாரு. அதுக்கு வித்ட்ரா பண்ணிட்டாங்க சப்போர்ட் பிஜேபிக்கு, டிஎம்கே. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா பண்ணாங்க லாஸ்ட் மூமெண்ட்ல. அதே மாதிரி ராகுல் காந்தி பண்றாரா இல்லையா கேட்டு யார் முந்திக்கு போறாங்கன்னு தெரியல. இந்த தேர்தலுக்குள்ளே அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? தேர்தலுக்கு அப்புறம் நடக்கும். வாக்கு இன்னைக்கு ஸ்டாலின் பேர் சொல்லவே இல்லைங்களே ராகுல் காந்தி. இல்லை, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. ஸ்டாலினும் ராகுல் காந்தி அவர்களும் ஒரே மேடையில் இருப்பாங்கன்ற பேசுபொருளாக இருந்தது. இல்லையே, அவர் 6:30 மணிக்கு கிளம்பிடுறாரு. 2 மீட்டிங் பேசிட்டாரு. நான் ஃபாலோ பண்ணி தான் இருக்கேன். அவரோட போடுற டீம்ல இருக்கிற 2-3 மெம்பர்ஸ் எனக்கு தெரியும். அவங்களும் சொல்றாங்க ஸ்டாலின் இன்னைக்கு ப்ரோக்ராம் இல்லை, 20ஆம் தேதி வச்சுக்க, 21ஆம் தேதி உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஃபார் கேம்பெயின். 20ஆம் தேதி வந்து ஒரு நாள்ல வந்தா புரியாது என்ன இருக்குது. 3 தரம் வந்துட்டார் நரேந்திர மோடி, 10 தரம் வந்துட்டார் அமித்ஷா, பியூஷ் கோயல் அங்கேயே இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு வந்தார் 4 தடவை. அவ்வளவு இணக்கம் இருக்குது. இங்க என்ன ஒண்ணுமே இல்லையே சார். அது இணக்கம் இல்லை சார். அதிமுக வந்து எதா இருந்தாலும் மேலே கேட்டுதான் செய்யறாங்க சார். திமுக தனியா டிசிஷன் எடுக்கிறதுக்கான முடிவு இருக்கு. அப்ப ராகுல் காந்தி வந்து சொல்றாரு திமுக கேட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் நடக்குதுன்னு சொல்றாரு. கரெக்டா? அது திமுக காங்கிரஸ் பையில போட்டுட்டாங்களா? ராகுல் காந்தி மெயின் கோபமே செல்வ பெருந்தகை மேலதானே. எதுக்கு எங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 நாள் எல்லா டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்டையும் ராகுல் காந்தி தனித்தனியா பார்த்தாரு. என்னாச்சு? தவேகாவோட போனோம்னு சொன்னாங்களா இல்லையா? ஏன் அவர் எதிர்த்து பண்ணாரு? ப. சிதம்பரமும் ஸ்டாலினும் சேர்ந்து செய்து ஒரு சதி. அதனால ராகுல் காந்தி கோபமா இருக்காரு. சோனியா காந்தி மூலமா அக்ரிமெண்ட் போட்டுருமா நீங்க? அதே கனிமொழி கிட்ட ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, எங்க அம்மாட்ட போவாத நான் ஹேண்டில் பண்றேன். இவங்க அப்பாட்ட போனாங்க. ஓகே சார், தேர்தல் நேரத்தில் இது வந்தது திமுகவுக்கு ஒரு பெரிய சாதகமா இருந்திருக்கு. தமிழ்நாடு முழுமைக்கும் திமுகவுக்கு ஒரு ஆதரவான அலையை வந்து வீசியிருக்கு. இன்னைக்கு விஜய் கூட சொல்லியிருக்காரு, திசை திருப்பும் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக விமர்சிச்சிருக்காரு. இங்க இருக்கிற ஆன்டி இன்கமன்சி எல்லாத்தையும் திசை திருப்பி திமுக பக்கம் மக்களை திருப்பி இருக்காரு முதல்வர் ஸ்டாலின். எப்படி பாக்குறீங்க இதை? அரசியல் முதுமை ஐயா கருணாநிதி கற்றுக் கொடுத்ததனுடைய ஒரு முதிர்ச்சி காரணம். தேர்தலுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம அதை பத்தி பேசணும். திசை திருப்பிட்டு முடிஞ்சிருமாங்க? நான் ஒண்ணு கேட்கிறேனே, திசை திருப்பாங்க. ஆக மொத்தம் ஸ்டாலின் கூட திசை திருப்பினாரா? கரூர் வச்சுட்டு, சங்கீதா வச்சுட்டு, ஒரு ஆடு மாடெல்லாம் போட்டு சீமான் ப்ராபகண்டா பண்றாங்க ஆடு மாடுன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஏளனமா பேச திசை திருப்புறதா? அது என்னங்க பேசுறாரு ஸ்டாலின்? அரசியல்வாதி மாதிரி பேசாத, ஏதோ ஒன்று பேசுறாரு அவர். ராகுல் காந்திக்கு அண்ணாத்து மாதிரி பேசுறாரு அவர். ஓகே சார், இங்க பெரிய ஆதரவு வந்திருக்கு சார். நீங்க பாக்குறீங்களா? தமிழ்நாடு முழுமைக்கும் திமுக தமிழ்நாட்டுக்காக போராடுறாங்க. உண்மை யாருங்களே, நோ ப்ராப்ளம், கரெக்ட். தமிழ்நாட்டுக்கு அப்ப எதிரி அண்ணா திமுகவா? எதிரி பாஜக தானே? அப்படிதான் சார் சொல்றாரு. தமிழ்நாட்டின் உரிமைகளை அடகு வைத்தவர் பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் நேற்று பேசியிருக்காரு. அதுதான் எடப்பாடி பழனிசாமியும் வைக்கவும் சொல்றாங்க. தமிழ்நாடு உயிரை 3 லட்சம் உயிரை சாகடித்தது திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து ஈழநாட்டில் அப்படின்னு சொல்றாரு. சீமானும் சொல்றாரு, அதை விஜயும் சொல்றாரு. விஜய் ஓப்பனாவே சொல்றாரு பிரபாகரனுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் விட்டுருங்க சார். இன்னைக்கு பிரேமலதா அம்மா எப்படி பேசுறது பாருங்க திமுக பத்தி. அதெல்லாம் ஏங்க பேச மாட்டேங்கிறீங்க? நியூஸ் சேனல் தான் தப்பா போட்டுட்டாங்க, நான் சரியா தான் பேசுனேன்னு சொல்லிட்டாங்க சார். சரி, அது ஒரு பிரச்சனையாச்சா இல்லையா? அதானே தேர்தல் சமயத்து எல்லாருமே ஜாகிரதையா இருக்கணும் சார். பிரேமலதாவா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், ஈவன்
சில இடத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் சார் அதெல்லாம். ஓகே சார், இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் சீமான் ஒரு விஷயத்தை ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார் சார். அதாவது இந்த தொகுதி மறுவரையறைன்னு சொல்லிட்டு முதல் முறையாக அதை திசை திருப்பியதே இவர் தான், கருணாநிதி அவர்கள் தான். அவருடைய காலகட்டத்தில் அந்த தொகுதி மறுவரையை சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் சார். கருணாநிதி காலகட்டத்தில் டீலிமிட்டேஷன் என்னவா இருந்தது, எப்படி இருந்தது? அதாவதுங்க, ஒரு தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் ஒரு 3 இல்லை 3 லட்சத்துக்குள்ள இருந்தாலும் ஒரு எம்பி வரலாங்க ஜெனரலாகவே. நேற்று 120 தொகுதி இது ஆல் ஓவர் இந்தியாவில் 20 லட்சம் ஓட்டர்ஸ் மேலே இருக்காங்க சார். அச்சா, அதே மாதிரி 180 தொகுதி 3 லட்சம் ஓட்டில் இருக்குங்க. இப்போ திருச்செந்தூர்னு எடுத்துங்க, ஸ்மால் ஏரியா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தென் சென்னை, நீங்கள் பாதி காஞ்சிபுரம் போகுது, அங்கே ஸ்கொயர் மீட்டர் 200 ஸ்கொயர் மீட்டர் போகுது, கிலோமீட்டர் போகுது. அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. டீலிமிட்டேஷன்னா ஒரு பூத்துக்கு 1500 பேர் இருக்கணும்னு எலெக்ஷன் கமிஷனர் சொல்கிறாங்க. ஒரு நாடாளுமன்றத்திற்கு 700 பூத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ அது கணக்கில் வச்சு பண்ணணும். இதெல்லாம் தெரியாத கருணாநிதி செய்தது தவறு, அது மகன் செய்தது தவறு தான். சீமான் சொல்றது உண்மை. ஓகே சார், தேர்தலுக்கு இன்னும் 3-4 நாட்கள் தான் இருக்குது. எப்படி இருக்குது களம், யாருக்கு சாதகமாக இருக்குது? நிறைய சர்வேஸ்லாம் வருது, அந்த சர்வே எல்லாமே நம்பும்படியாக இருக்கா? திமுகவுக்கு சாதகமாக சர்வேஸ் வந்துட்டு இருக்கு. ஒன்னே ஒன்றுங்க, சர்வே இருக்குதோ இல்லையோ நம்ம சீட்டு வழியாக பார்க்கலாங்க. 234 சீட்டுங்க. நம்ம இந்த பர்சன்டேஜ் அந்த பர்சன்டேஜ் வாண்டவே வேண்டாம். டெல்லியிலிருந்து குறைந்தது 15 முதல் 20 சீனியர் எடிட்டர்ஸ், ஆங்கர்ஸ் எல்லாம் வந்தாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. சில பேர் என்னோட தொடர்பு கொண்டு இருக்கிறாங்க. சில வடக்கு இந்தியக்காரங்கள்லாம் எங்கே போகணும் எங்கே வரணும் எங்கிட்ட இந்த எலெக்ஷன் எல்லா எலெக்ஷனும் கேட்பாங்க. சில மூத்த பத்திரிகையாளர்கள், எனக்கு ஆப்த நண்பர்கள், என்னிடம் பயின்றவர்கள், என்னிடம் பணிபுரிந்தவர்கள், அவங்கெல்லாம் இப்போ சீனியர் பொசிஷன்ல இருக்காங்க. அவங்கெல்லாம் திரும்பி வந்து எங்கிட்ட சொல்றது என்னன்னா, விஜய்க்கு ஒரு கிரேசினஸ் இருக்கு, தமிழ்நாட்டில் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அது எடப்பாடி பழனிசாமி 200 தொகுதி போயிட்டாரு, இந்த வாட்டி 4 முறை போனாலும் 2க்கு தான் மெயினா இருக்குது, ஏடிஎம்கே டிஎம்கே. ஆனா மீதி 2 இருக்குது பாருங்க, சீமானுக்கும் தாவேக்காவுக்கும் தான் சொல்றாங்க. ஸோ ஆக மொத்தம் சீமானும் தாவேக்காவும் ஒரு மேஜர் பிளேயர் ஆயிட்டாங்க. இந்த திமுக அதிமுக இருந்தது போக நடுவில் இந்த 2 பேர் வந்துடுவே அந்த ஓட்டு பர்சன்டேஜ். விஜய் சொல்றாரு டிஎம்கே விசஸ் டிவிகே தான் சொல்லிட்டு இருந்தாரு, இப்போ சொல்றாரு. கரெக்ட், அது கரெக்ட். அவர் ஏடிஎம்கே ஒரு கன்சிடரே பண்ணிக்கல. பரவாயில்ல அது பரவாயில்ல கன்சிடர் பண்ணோம். ஆனா ஸ்டாலின் என்ன சொல்றாரு, டெல்லிக்கு எனக்கு தான் போட்டீங்க. டெல்லி என்னங்க இவன் டெல்லியில கண்டெஸ்ட் பண்றாரு. அவர் என்னன்னா சொல்லிக்க முடியாத பாஜகன்னு சொன்னா இங்க சிம்பத்தி வந்துருமேன்னு பாக்குறாரு, விஜய்னு பேர் சொன்னாலும் சிம்பத்தி வந்துருமேன்னு பாக்குறாரு, சீமான் சொன்னா சிம்பத்தி வந்துருமேன்னு பாக்குறாரு. ஆனா ராகுல் காந்தி இவர் பேர் சொன்னா எதிர்ப்பு வரும்னு ராகுல் காந்தி பாக்குறாரு. ஆக மொத்தம் திமுக கூட்டணி இருக்குது. அவன் போதை பொருள் சாப்பிட்டு ஒரு போதை மயக்கத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தலை சுத்திட்டு இருக்குதுங்க. அவங்களுக்கு கிரவுண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஒரு 70-75% இருக்குதுங்க. நான் எப்படி 10-15 எடிட்டர்ஸ் வந்து எங்கிட்ட ஃபீட்பேக் கொடுத்தான்னு சொன்னேனோ அதே மாதிரி வள்ளுவன் நேயர்களுக்கு ராபின்சன் மூலமாக ஒரு ரகசியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். டெல்லியில மயூர் விஹார் அருகே நாய்டா என்ற இடத்தில் 120 தொலைக்காட்சியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குங்க. அது பேர் ஃபிலிம் சிட்டின்னு பேருங்க. அது அங்கேருந்து எங்க பக்கத்து விடுங்க, எங்க வீடு அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி. பிரதிதினம் அந்த 120 சேனல்ல ஒரு 8 சேனல் பாப்புலர் சேனலுங்க. இந்தியா டுடே, ரிப்பப்ளிக், டைம்ஸ் நவ், அப்புறமா வந்து நியூஸ் எக்ஸ், இந்த மாதிரி என்டிடிவி, அது எல்லா டெலிவிஷனும் நான் போயிட்டு இருக்குங்க, ஆங்கிலத்தில் ஹிந்தியில எல்லாம். அங்க இருக்கவங்க ஒவ்வொரு டெலிவிஷனுக்கும் ஒவ்வொரு கருத்து கணிப்பாளர்கள் இருக்காங்க. பிரைவேட்ல இருந்து என்கேஜ் பண்றாங்க. சில கருத்து கணிப்பாளர்கள் துபாயில இருந்து இருக்காரு, சி ஓட்டர் துபாயில இருந்து ஃபங்க்ஷன் பண்றாரு, கல்கட்டால இருந்து இருக்காங்க, மும்பைல இருந்து இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரு ஒரு தோராயமா பேசுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல இந்த வாட்டி திமுக ஜெயிப்பது கடினம், ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு தான் சொல்றாங்க. எப்படிங்க நான் கேட்டேன், அவங்க சொல்றாங்க சாம்பிள் சர்வே வந்து 2.5 லட்சம் எடுத்தார் சி ஓட்டர். அதுல ஓப்பனா சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி டோன்ட் அண்டர் எஸ்டிமேட். அதே மாதிரி விஜய்க்கு இருக்கக்கூடிய வாக்குகள் வாக்காக மாறுமா, அன்டெஸ்டட் லீடர், பட் ஹி வில் டெஃபினெட்லி கட் தி ஓட்ஸ் ஆஃப் டிஎம்கே. சீமான் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே ஓட்டை விட டிஎம்கே தான் தாக்குறாரு, டிஎம்கே தான் கட் பண்ணுவாரு.
இது தன்னோட சசிகலாவும் டாக்டர் ராமதாஸ் 85 வயசு தாத்தா அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவெல்லாம் ஏடிஎம்கே ஓட்டை கட் பண்ணும். ஸோ ஆக மொத்தம் ஒத்தன் கட் பண்ணிக்கிறான். இப்போ ராபின்சன் ராஜகோபாலும் கட் பண்ணிக்கிறது, இவனு கட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த வாட்டி கட்டிங்லேயே போயிட்டு போகுதுன்னு சொல்றாரு. ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது என்பதை உறுதியாக சொல்லக்கூடிய பத்திரிகையாளரும் டெல்லியில் இருக்கிறார். சார், ஆனால் முதல்வர் சொல்றாரு 200 தொகுதிக்கு மேலே நாங்கள் வின் பண்ண போறோம், 4 முனை இல்லை எத்தனை முனை வந்தாலும் வின் பண்ண போறோம், எந்த நடிகர் வந்தாலும் வின் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது முறை திமுக இது வரைக்கும் ஆட்சிக்கு வந்ததே இல்லைன்னு சொல்றாங்க. அதை நான் முறியடிச்சு காட்டுவேன்னு சொல்றாரு. வாழ்த்துக்கள் யாரும் இல்லைங்க. அதனுடைய வீரியம் ஒரு ஆவேசம் எதை காண்பிக்கிறது என்று கேட்டால், தன்னுடைய மகன் உதயநிதியைத்தான் முதலமைச்சராக்குவதற்கான பிரயத்தனங்கள் செய்கிறார் என்று தான் தெரிகிறது என்று சொல்லி, அந்த 234 பத்தி நான் சொன்னேன் உங்ககிட்ட. நீங்க நம்ம ஒரு புதுசா ஒரு கணக்கு சொல்றேன் உங்களுக்கு. நீங்க பர்சன்டேஜ் போகாதீங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு 25%, ஸ்டாலினுக்கு 30%, காங்கிரஸுக்கு 5%, பிஜேபிக்கு 18%, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 8%, அதெல்லாம் பேசாதீங்க. 4 முனை போட்டி, 2 பேர் கண்டெஸ்ட் பண்றாங்க. 234. என்னுடைய கணக்குப்படி 40 45 சீட் மட்டும் விஜய் அடிச்சிடுவாங்க. 30 வச்சுங்க, 34 வச்சுங்க. என்னுடைய கணக்குப்படி நான் ஒரு புதுசா இந்த 10 வருஷத்துல 10 தேர்தலில் எனக்கு பயின்ற பயிற்சி முதிர்ச்சினால் நான் சொல்றேன், 6 10 சீட் சீமான் அடிக்கிறாங்க. எல்லாருக்கும் வாரி வழங்கிறீங்களா சார்? எல்லாருக்கும் வாரி வழங்கிறீங்களா சார்? இல்ல, அப்ப திமுக கேட்க மாட்டேங்கிறீங்க. வாரி வாங்க 35 மேல 40 மேல போவா திமுக. ஒவ்வொருத்தரும் கட் பண்றான். ஆக மொத்தம் தமிழ்நாடு அரசியல் என்பது டைட்டா போகுது. இதுல விஜயும் உள்ள வந்துட்டதுனால குழப்பம் வந்தது திமுகவுக்கு. கரூர், சங்கீதா, ஜனநாயகன் இது 3 வச்சு குழப்பினாங்க. இப்ப மானசீகமா பார்த்து பொருளாதார ரீதியாக பண்ணி அந்த ரிலீஸ் பண்ணாங்க. அதை திமுக பண்ணுன்னு சொல்லல, எவன் பண்ணாலும் சரி, அது பொருளாதார ரீதியில் விஜய்க்கு ஒரு தேக்கத்தை கொடுத்தது, பின்னடைவு கொடுத்தது. இதெல்லாம் வச்சுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக ஜெயிப்பது கடினம் தான் என் மனசுல படுதுங்க. யார் ஜெயிப்பான்னு கேட்பீங்க நீங்க. யார் ஜெயிப்பான்னு கேட்கறது நான் பதில் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமியுடைய அணி முன்னணியில் இருக்கிறது. அது ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான், ஒரு 5 to 10% அப்படி இருக்கத்தான் இருக்கும். ஓகே, ஒருவேளை ஜெயிச்சா பாஜக பீகார்ல பண்ண மாதிரி எடப்பாடி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுது சார். அப்ப ராகுல் காந்தி திமுக காங்கிரஸ் விலைக்கு வாங்கிட்டுன்னு சொல்ற. அப்ப ராகுல் காந்திக்கு அடிமையா போவார் ஸ்டாலின். எங்க ஸ்டாலின் ராகுல் காந்தி பார்க்கல. எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டு நிதிஷ்குமார் போறாங்களே, பக்கத்தே இருக்க ராகுல் காந்தி எங்க இவரோட பேசல? அது சொல்லுவாங்கல்ல. இப்ப ராகுல் காந்தி மனதில் இருப்பது செல்வ பெருந்தகை மூலமாக திமுக காங்கிரஸை பணம் கொடுத்து வாங்கிவிட்டால் என்று சொல்றாங்க. புரியுதுங்களா? அதுக்கு எங்க போய் சொல்ல போறாரு? ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி சார்.